வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமோசா ரெசிபி. சமோசா நம்ம பொதுவாக நம்ம வீடுகளில் நம்ம செய்ய மாட்டோம். ஒரு நார்த் இந்தியன் ஷாப்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட் ஷாப்லேயோ தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் சமோசா செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ரொம்ப ஈஸியாக அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி கிறிஸ்பியான சமோசா நம்ம செய்ய முடியும். இன்னுமே ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அங்கே என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ரொம்பவே ஹைஜீனிக்காக டேஸ்டியாக நம்ம சமோசா செய்யலாம். இந்த சூப்பரான சமோசா எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சமோசாக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மைதா மாவு ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3/4 கப் மைதா மாவை இந்த பவுல்ல போட்டுடலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம், அதனால இதுக்கு ஓமம் சேர்த்தணும். ஓமம் சேர்த்துனீங்கன்னா ஒரு நல்ல மணமாகவும் இருக்கும். சமோசா உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக ஓமம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதும். சமோசா கிறிஸ்பியாக வரதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஆயில். எண்ணெய் நிறைய விடணும். அப்போ தான் உங்களுக்கு சமோசா நல்லா கிறிஸ்பியாக வரும். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாவில் இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் சரியான அளவு ஊற்றிருக்கோமா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியணும். திருப்பி ஊற்றி விட்டால் உதிர்ந்துடணும். அந்த அளவுக்கு எண்ணெய் விடணும். இல்லை அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியான சமோசா கிடைக்கும். இப்படி பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி எடுத்து பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும் மாவு. அதுக்கப்புறம் இப்படி உடச்சி விட்டோம்னா உடஞ்சிடணும். இதுதான் கரெக்டான அளவு எண்ணெய் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இப்போ இதில் தண்ணி விட்டு நம்ம இந்த மாவை பிணைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிணையணும். நல்லா கெட்டியான மாவாக இதை பிணையணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம பிணைஞ்சிக்கலாம். லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டியான மாவா இருக்கணும். இதை நல்லா கொஞ்ச நேரம் நல்லா நீட் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பக்கமா இது நல்லா பிணையணும். இது மாதிரி ஒரு கெட்டியான மாவா நம்ம இந்த மைதா மாவை பிணைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் இப்படி வச்சுக்கலாம். இப்போ சமோசாக்கான ஸ்டஃபிங்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஓவராக மேஷ் பண்ணக்கூடாது, லைட்டாக மேஷ் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் சங்க்ஸோடு இருக்கிற மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் பொரியட்டும் லைட்டா. இன்கிரீடியன்ஸ்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சொல்லலை, ரொம்ப ரொம்ப கம்மியா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்திடுங்க. பச்சை மிளகாவும் வதங்கிட்டோம். நல்லா பச்சை மிளகாவும் வதங்கிச்சு. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்திடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திடலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா பச்சை பட்டாணி ஆட் பண்ணலாம். இதில் பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி தழை சேர்த்திடுங்க. புதினா கூட சேர்த்துலாம், புதினா இருந்தாலும் நல்லா இருக்கும். இது எல்லாமே உங்களோட வேரியேஷன் தான். உங்களுக்கு எது எது ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு பேசிக்கான பொட்டேட்டோ ஸ்டஃபிங் எப்படி செய்யறது அப்படின்னு இன்னைக்கு செய்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும்னா வெங்காயம் கூட இதில் ஆட் பண்ணலாம். தாளிக்கும் போது வெங்காயம் போட்டு தாளிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மைதா மாவு ஒரு 10 நிமிஷமா ஊறி இருக்கு. நம்ம பிணைஞ்சு வச்ச மாவு. இப்போ நம்ம சமோசா சீட்ஸ் ரெடி பண்ணணும். இப்போ இந்த கவுண்டர் டாப்லேயே போட்டு கொஞ்சம் நேரம் நீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம நல்லா கெட்டியான மாவை பிணைஞ்சு வச்சோம். இப்போ ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம்.
இந்த மாதிரி உருண்டைகளை எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பார்ட்ஸாக எடுத்துக்கலாம். இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க சின்ன சின்ன பால்ஸா. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். டஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு கொஞ்சமாக நீளமான ஒரு சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும். இது மாதிரி ஒரு நீளமான சப்பாத்தியா தேய்ச்சிக்கோங்க. ஓரளவுக்கு சன்னமாவே தேய்ச்சிக்கோங்க. இதுல வந்து குளூட்டன் இருக்கிறதுனால நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் இது திருப்பியும் வந்து ஸ்ட்ரிங்க் ஆயிடும். அதனால இந்த மாதிரி நீளமான சப்பாத்தியா அப்படி தேய்ச்சிக்கோங்க சன்னமா. இப்போ இந்த சப்பாத்தியை வந்துட்டு நம்ம ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வச்சு 2 சமோசா செய்ய போறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாதி சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு தண்ணியை வந்துட்டு எல்லா சைடும் இந்த ஓரத்துல ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒட்டுறதுக்காக ஓரத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி இந்த கார்னர்ஸ் ரெண்டையும் இப்படி வந்துட்டு ஒட்டிக்கோங்க. சமோசா ஷேப் வரதுக்காக பாருங்க இந்த மாதிரி இப்படி ஒட்டிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு கோன் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கோனுக்குள்ள நம்ம வந்துட்டு இந்த ஸ்டஃபிங்கை வந்துட்டு ஃபில் பண்ண போறோம். ஸ்டஃபிங்கை வந்துட்டு ரொம்ப ஓவரா ஃபில் பண்ணக்கூடாது, ஸ்டஃப் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு தான் வைக்கணும். நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி சமோசா தான் இன்னைக்கு செய்ய போறோம். பாருங்க இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சுடுங்க. உள்ள வச்சுட்டு இந்த பார்ட்டை வந்துட்டு நீங்க இழுக்கக்கூடாது. இந்த சைடு இருக்குல்ல, இந்த பார்ட்டை வச்சு தான் நீங்க அந்த சைடு ஒட்டணும். பாருங்க இந்த மாதிரி எல்லா பார்ட்டியும் இதோட சேர்த்து இப்படி ஒட்டிடுங்க. இப்போ நம்மளோட சமோசா பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சமோசா எப்படி மடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். நீளமான சப்பாத்தில இருந்து பாதியா கட் பண்ண சப்பாத்தி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்துல மட்டும் அப்ளை பண்ணிட்டு இந்த 2 கார்னர், இந்த ஃபிளாட்டான கார்னர்ஸ் ரெண்டையும் இணைச்சி இப்படி ஒரு கோன் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். நல்லா ஒட்டிடுங்க அந்த தண்ணியில. இப்போ இந்த மாதிரி ஒரு கோன் கிடைக்கும். கோன்ல இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியா போட்டு ஸ்டஃப் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு மடிக்க வராது. பொரிக்கும் போது பிரிஞ்சிரும் இது சமோசா. அப்புறம் இந்த மாதிரி ஃபில்லிங் உள்ள வச்சுட்டு இந்த சைடு இந்த நீளமா இருக்கிற கார்னர் இருக்குல்ல, இந்த நீளமா இருக்கிற கார்னரை எடுத்து இந்த சைடு இப்படி ஒட்டும். மாதிரி ஒட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகான சமோசா நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபேன் கடிலையோ இல்லை அப்படியே காத்தாடவோ உலர விட்டுறணும். அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும் இந்த நம்ம ஒட்டி வச்சிருந்த பீசஸ் எல்லாம். பாருங்க நம்ம எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி இதை வந்துட்டு இப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே காத்தாடி விட்டுருங்க. அப்போ வந்து இந்த அவுட்டர் லேயர் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடும். பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ சமோசா பொரிச்சு எடுக்கிறதுக்கே நம்ம எண்ணெய் காய வச்சுக்கணும். எண்ணெய் காய வைக்கிறதுலேயே ஒரு ட்ரிக் இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. எண்ணெய் வந்துட்டு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அப்புறம் சமோசா வந்து இந்த எண்ணெயில் எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோ சமோசாவையும் போட்டுடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கக்கூடாது. இந்த எண்ணெயில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போட்டுடணும். இப்போ எண்ணெய் வந்துட்டு ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. ரொம்ப சூடாகலை, ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. நம்ம வடையெல்லாம் போடுற அளவுக்கு சூடாகலை, அதை விட கொஞ்சம் கம்மியாக சூடாயிருக்குது. இப்போ இந்த ஹீட்லேயே நம்ம வந்துட்டு இந்த சமோசாஸை வந்துட்டு இதுக்குள்ளே போட்டுடலாம். பாருங்க லேசான பபிள்ஸ் தான் வருது. இந்த மாதிரி மீடியம் ஹீட்ல இருக்கும்போது நீங்க போட்டுருங்க. அதே மாதிரி எவ்வளோ சமோசா பிடிக்குதோ அவ்வளோ சமோசாவும் போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி எல்லா சமோசாலையும் கரெக்டா ஒட்டி இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. இல்லைன்னா பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகணும் சமோசா. அந்த அளவுக்கு நம்ம இதை வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். டர்ன் பண்ணி விடுங்க உடனே, இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் ஓவரா ஃப்ரை ஆன மாதிரி ஆயிடும். எல்லா பக்கமும் ஈவனான கலர் வரணும். அதனால உடனே திருப்பி விட்டுருங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு சமோசா. இங்கே பாருங்க நம்ம போட்ட சமோசால இதில் லைட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஆகும்.
இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காம பார்த்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க சமோசா போடும்போது. சமோசா நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆயில ட்ரெயின் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரான நம்மளோட சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே மீதி இருக்க சமோசாஸையும் நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க நான் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இங்கே பாருங்க இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க. ஆனால் அது ஹார்டாகவும் இருக்காது, நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட சமோசா. நம்மளோட சூப்பரான சமோசா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இந்த மாதிரி டொமேட்டோ சாஸோட நீங்கள் வந்துட்டு பரிமாறலாம். டேமரின் சட்னி கூட இதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் அது கூட செஞ்சு இது கூட சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஈஸியான சிம்பிளான உருளைக்கிழங்கு சமோசாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.